இங்கே ஒரு சயின்டிஸ்ட் எல்லாரும் முன்னாடி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறான். இந்த உலகத்திலே யாராலும் ஜெயிக்க முடியாத மரணம், அந்த மரணத்தை ஜெயிக்கணும்னு சொல்கிறான். அது எப்படி முடியும்னு கேட்குறப்ப ஒரு பாதி உடம்புல ஒரு மனுஷனை கட்டுறான். கை ஒரு அளவுக்கும் பாடி பார்ட்ஸ்லாம் வேலை சொல்லிட்டு அந்த பாடி ஃபுல்லாக நிறையா ஒயராக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அதில் பேட்டரி மாதிரி ஒரு பொருளை வைக்கிறப்ப அந்த சடலத்துக்கு உயிரும் வருது. இதெல்லாம் பார்த்து அங்கே இருந்தவங்களாம் இது மின்சார தந்திரம் சொல்கிறாங்க. உடனே அவன் திடீர்னு ஒரு பாலை தூக்கி போடுறான். அந்த பாலை அதுவும் கரெக்டாக கேட்ச் பிடிக்குது. பாலை கொடுன்னு கேட்குறப்ப அந்த பாலையும் கொடுத்துருது. இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுன்னு கேட்குறப்ப அங்கேருந்த நீதிபதிகள்லாம் இது கடவுளுக்கு எதிரான செயலும், உயிரை கொடுத்த கடவுளுக்கு அதை எடுக்கிற உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் அங்கேருந்து ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட்டை பார்த்து அவனோட ஆராய்ச்சிக்கு உதவி பண்ணுறதான் சொல்கிறான். அவனு இந்த சயின்டிஸ்ட்டும் இதுவரப்போ நான் ஆராய்ச்சி சம்மந்தமாக எழுதியிருப்பான் போல. ஸோ அந்த ரிப்போர்ட்லாம் அவன்கிட்ட காட்டுறான். அவனும் அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பேட்டரி மாதிரி யூஸ் பண்ணீங்களே, அந்த மாதிரி இல்லாமல் எப்போவும் ஆற்றல் வர மாதிரி ஒரு முழு மனுஷன் உயிரோடு இருக்க மாதிரி அவனை ரெடி பண்ண சொல்கிறான். அதுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நான் பண்ணுறதாகவும் சொல்கிறான். அந்த சயின்டிஸ்ட்டும் இதுக்காண்டி நான் என்ன பண்ணணும்னு கேட்குறப்ப நேரம் வரப்போ சொல்கிறதும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இடத்தையும் சூஸ் பண்ணுறான். இங்கே பார்த்தா அவனோட லேபில் ஒரு முழு உடம்புல நிறைய ஒயர் கனெக்ஷனாக கொடுத்து வச்சுருக்கான். அதில் ஒரு கம்பி எடுத்து மாற்றி கொடுத்து பார்க்குறான். என்ன பண்ணாலும் அந்த உடம்புல ஆற்றல் வரல. அதுக்கப்புறம் குளிச்சுருக்கப்ப அவனுக்கு ஒரு ஐடியா மாதிரி தோணுது. இவ்வளோ நாள் அந்த கம்பியை சரியான சீரில் கொடுக்கல போல். ஸோ அந்த வாட்டி 2 கம்பி ஒரே சீர்கோட்டில் கொடுக்குறப்ப அந்த உடம்புல உயிர் வருது. அந்த உடம்பு எழுந்து கத்துறப்ப அதை பார்த்து ஷாக்கான சயின்டிஸ்ட் அங்கே இருக்க அந்த பேட்டரியை கழட்டிடுறான். உடனே அந்த உடம்பும் அங்கே அப்படியே படுத்துறது. ஒரு வழியாக அவன் நினச்ச மாதிரி அதை கண்டுபிடிச்சிடான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டைமில் நிறைய போர் நடக்குது போல். ஸோ அந்த போரில் இருக்க பாடிலாம் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி அதெல்லாம் மார்க் பண்ணி வைக்கிறான், எந்த பாடி தேவைன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு உடம்புல அது கால் தனியாகவும் இன்னொரு உடம்புல கை தனியாகவும் எடுத்து அதெல்லாம் ஒரே உடம்புல மொத்தமாக ஃபிட் பண்ணுறான். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அந்த உடம்புல ஒரு பேட்டரி மாதிரி நடுவில் வைக்கிறான். வச்சுட்டு சுற்றி நிறைய மெட்டலாக கனெக்ட் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ மழை வர மாதிரி இருக்க போல். ஸோ அங்கே இருக்க மிஷின்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு அங்கே பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வேலை பார்த்துட்டு அந்த கோட்டையோட மேலே போய் ஒரு பிளேடு மாதிரி ஒன்று நடுவில் வைக்கிறான், அந்த இடிக்காண்டி வச்சுட்டு கீழே இறங்கி வர்றப்ப அந்த லேண்டர்னு ஒருத்தன் வரான். யாருன்னா இவனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுனால அவனோட உறுப்பெல்லாம் அந்த பாடியில் வைக்கணும்னு சொல்கிறான். அவனுக்கு எதுவும் நோய் இருக்கும் போல். ஸோ அந்த சயின்டிஸ்ட்டும் அதெல்லாம் முடியாது, அந்த நோய் அந்த உடம்புக்கு வந்துன்னு சொல்கிறான். இதை பார்த்து காண்டான அந்த லேண்டர்ன்றவனும் அதில் ஒரு பிளேடு எடுத்துகிட்டு அதை தூக்கி போட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த சயின்டிஸ்ட்டும் அதெல்லாம் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தள்ளு முள்ளுமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அவன் திடீர்னு கீழே விழுந்து இறந்து போயிடுறான். உடனே அந்த சயின்டிஸ்ட்டும் அங்கே இருக்க பிளேடு எடுத்துகிட்டு போய் அந்த மிஷினில் மாட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக இடி வந்து அந்த பிளேட்லேயும் விழுது. விழுந்தோன்னா அந்த பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆயிடுது. அந்த இடியோட பவர் தாங்க முடியாமல் அந்த பிளேடு அங்கேயே கலந்து விழுந்துருது. உடனே அந்த சயின்டிஸ்ட்டும் போய் அந்த உடம்பை பார்க்குறப்ப அது உடம்புல உயிர் இல்லை. கோவத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு இதயத்தில் குத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் போய் பெட்டில் போய் படுத்துறான். காலையில் எழுந்துச்சி பார்க்குறப்ப அந்த உடம்புல உயிர் வந்து அந்த உருவம் முன்னாடி நிற்கிது.